சரி, மாரிதாஸ் என்ன தீவிரவாதியா? நான் என்ன கேட்கிறேன், மாரிதாஸ் வரைக்கும் அவரோட குற்றப்பின்னணி என்ன? இல்ல வீட்டுக்கு உள்ள போய் அவர் அரெஸ்ட் பண்ண போகும்போது வந்து எகிரி குச்சி ஓடி போய் இங்க இருக்க சில தலைவர்கள் மாதிரில குதிச்சு கால் உடைச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் ஒண்ணும் பண்ணலையே. எப்ப கூப்பிட்டாலும் வரப்போறாரு. அதே 100 பேரு திரும்பி விஜய் அவர்கள் அதே பேட்டர்ன்ல போறாரு. நான் இப்ப என்ன அரெஸ்ட் பண்ண வராங்க, உங்களை அரெஸ்ட் பண்ண வராங்கன்னா வீட்டுக்குள்ள போய் நாக் பண்ணிட்டு அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்னா நம்ம எகிரி குச்சி ஓட போறது இல்ல, அடிச்சு குடிச்சு அந்த மாதிரி யாரும் பண்ண போறது இல்ல. நியாயத்தை கேட்போம். இது என்ன அராஜகமா இருக்கு அப்படி பேசுவோம். ஆனா 100 போலீஸ் தேவையா? சுத்தி எல்லாரும் நிக்க வச்சு அவரை தூக்கி அவரும். எனக்கு என்னன்னா மாரிதாஸ் அவர்கள் பாவம் என்னன்னா அவர் உயரமா இருப்பாரு. இந்த பொலிரோ கார்ல பின்னாடி உட்கார வச்சு காலைல 10 மணிக்கு கிளம்பி ஈவினிங் வந்து 10:30 மணிக்கு நைட் கொண்டாடுறாங்க. சென்னைக்கு கொண்டாடுறாங்க, பெயில விட்டாங்க. இதை நீங்க ஒரு 41 நோட்டீஸ் கொடுத்து நாளை காலைல நேரா சென்னை வாங்கினா அவரும் வந்திருக்க மாட்டாரு கார்ல. இப்ப எதுக்கு இந்த சின்ன சின்ன அற்ப சந்தோஷம்? அவரை போட்டு மடக்கி அவர் முட்டியெல்லாம் மடக்கி வச்சு இப்படியே உட்கார வச்சு எதுக்கு எனக்கு ரொம்ப அது நல்லா சொல்லுவாங்களே ஒரு பழமொழி, நாங்க கஷ்டப்பட்டு நல்லவங்களை மந்திரி ஆக்குறோம், ஆனா மந்திரிங்களை நல்லவங்களாக்க முடியலன்னுவாங்க. மனுஷங்களை நாங்க மந்திரி ஆக்குறோம், ஆனா மந்திரிங்களை கஷ்டப்பட்டா கூட மனுஷனாக்க முடியலன்னுவாங்களே. அது தொடர்ந்து வருதா? ஏன் அந்த இடத்துக்கு போனாலே அது வந்துருமா அந்த அரெஸ்ட் பண்ணு அப்படின்னு? இதை பார்த்து யாராவது ஒருத்தர் இதெல்லாம் எங்க விஜய்க்கு தெரியாதுன்னு சொல்றாதீங்க, அது இன்னும் அசிங்கம். எங்க முதல்வருக்கு இதெல்லாம் தெரியாது, தெரிஞ்சா தடுக்க மாட்டேன் யாராவது சொல்லுவாங்க கீழே இந்த கமெண்ட்ல. எங்க முதல்வருக்கு தெரிஞ்சா அப்படின்னு தெரியணும், அதான் முதல்வர். என்ன அரெஸ்ட் பண்ணி அது பண்ணிட்டீங்க, எவ்வளவு ஒரு கஷ்டமா இருந்தது. அவர் செய்யறது, அவர் செஞ்சது ஒரு தப்பான இதுவா கண்டென்ட்டா இருந்ததுன்னா அவர் நோட்டீஸ் கொடுத்து கூப்பிடுங்க, விலக்கி சொல்லுங்க, நான் உங்களை அரெஸ்ட் பண்ண போறேன்னு அரெஸ்ட் பண்ணுங்க. கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் வீட்டுல கொடுங்க. நேற்று இன்டிமேஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க, கிரவுண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட் அது கொடுக்கல, அவங்க ஒய்ஃபு கொடுக்கணும் கொடுக்கல. இது மாதிரி நிறைய சிக்கல் இருக்கு. 41A வந்து சுப்ரீம் கோர்ட் பல தடவை சொல்லி இருக்குது, 7 வருஷத்துக்கு கீழே இருக்கிற தண்டனைக்கு 41A நோட்டீஸ் கொடுத்து அவர் சொல்ற விளக்கம் உங்களுக்கு ஏற்றுக்கொள்ளும்படி இல்லை என்றால் அல்லது அவர் ஒத்துழைக்கவில்லை என்றால் தான் அரசுக்கு போகணுன்றாங்க. இவர் ஏன் ஒத்துழைக்க மாட்டாரு? இப்ப மீண்டும் பழைய பாதைக்கே போறதுக்கு எங்களுக்கு திமுகவே போதும்னு வரா மாதிரி வரும்ல. நிச்சயமா. அது எனக்கு திருப்பி நான் நினைச்சிருந்தேன், ஓ விஜய் வந்துட்டாரு, விஜய் பேசும்போது என்ன சொன்னாரு, ஒரே பவர் சென்டர் தான், நான் அப்படிலாம் இருக்க மாட்டேன்னாரு. நான் கூட நினைச்சேன் இஷ்டத்துக்கு நம்ம நல்லா பேசலாம் அப்படின்னு. இப்ப நேத்துல இருந்து எனக்கு யோசனையா இருக்கு, என்னடா மாரிதாஸ் பேசுனதுக்கு இப்ப 100 போலீஸ் வந்துருச்சு, இனிமேல் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசணும்னு. என்ன நான் இல்ல, என்ன மாதிரி எத்தனையோ பேர் வந்து ஆரம்பிச்சுட்டாங்க, ஓ இது ஒரு திருப்பி ஆரம்பிச்சிருச்சா பழைய மாதிரி அப்படின்னு. எதுக்குன்னா இது நல்ல ஒரு போக்கா எனக்கு